அப்துல் கலாம் ஐயா அவர்களின் முழுமையான வாழ்க்கை வரலாறு இதோ. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். முழு பெயர் அவுல் பகீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் அவர்கள் அக்டோபர் 15, 1931 அன்று தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தை ஜைனுலாப்தீன் ஒரு படகோட்டி, மேலும் உள்ளூரில் செய்தித்தாள்களையும் விற்று வந்தார். குடும்பத்தின் வறுமை காரணமாக கலாம் தனது சிறு வயதிலேயே செய்தித்தாள்களை விற்று குடும்பத்திற்கு உதவினார். அவரது ஆரம்ப கல்வி ராமேஸ்வரத்திலுள்ள ஒரு சிறிய தொடக்கப் பள்ளியில் தொடங்கியது. பின்னர் திருச்சிராப்பள்ளியிலுள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியலில் பட்டம் பெற்றார். விமான ஓட்டுநர் ஆக வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது. ஆனால் அது கைகூடாததால் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் MITயில் விண்வெளி பொறியியல் படிப்பை தேர்ந்தெடுத்தார். 1958இல் மத்திய அரசின் பாதுகாப்புத் துறையில் விஞ்ஞானியாக சேர்ந்தார். பின்னர் 1960ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவில் பணியாற்றத் தொடங்கினார். அங்கு அவர் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுதல் வாகன திட்டத்தின் SLV-3இன் திட்ட இயக்குநராக முக்கிய பங்காற்றினார். இந்த திட்டம் 1980இல் ரோஹிணி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. கலாம் இந்திய இராணுவத்தின் ஏவுகணை திட்டங்களில் முக்கிய பங்கு வகித்ததால் இந்தியாவின் ஏவுகணை நாயகன், மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்பட்டார். அவர் திரிசூல், அக்னி, பிருத்வி, நாக், ஆகாஷ் போன்ற ஏவுகணைகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். 1998இல் பொக்ரானில் இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகளுக்கு அடித்தளம் அமைத்தவரும் அவரே. அவரது அறிவியல் சாதனைகளுக்காக கலாம் பல விருதுகளை பெற்றார். பத்மபூஷன் 1981, பத்ம விபூஷன் 1990, இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா 1997. 2002 ஆண்டு அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2002 முதல் 2007 வரை 5 ஆண்டுகள் அவர் இந்த பதவியில் இருந்தார். குடியரசுத் தலைவராக இருந்த காலத்தில் கல்வி, இளைஞர் மேம்பாடு மற்றும் கிராமப்புற மேம்பாடு போன்ற துறைகளில் அதிக கவனம் செலுத்தினார். இளைஞர்களுடன் அடிக்கடி உரையாடி அவர்களுக்கு உத்வேகம் அளிப்பதில் ஆர்வம் காட்டினார். கனவு காணுங்கள் என்ற அவரது பொன்மொழி பல இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக அமைந்தது. அப்துல் கலாம் எளிமை, பணிவு, தாராள குணம், நேர்மை மற்றும் நகைச்சுவை உணர்வு கொண்டவர். அவர் எந்த ஒரு பதவியையும் ஒருபோதும் எதிர்பார்த்ததில்லை. குடியரசுத் தலைவராக இருந்தபோதும் தனது மாத சம்பளத்தில் ஒரு பகுதியை தனது குடும்பத்திற்கு அனுப்பும் வழக்கத்தை கொண்டிருந்தார். தினமும் திருக்குரான் படிப்பதை அவர் தவறவிட்டதில்லை. அவர் அக்னி சிறகுகள், விங்ஸ் ஆஃப் ஃபயர் உள்ளிட்ட பல புத்தகங்களை எழுதியுள்ளார். அவை பலரது வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வகையில் அமைந்துள்ளன. ஜூலை 27, 2015 அன்று ஷில்லாங்கில் மாணவர்களிடையே உரையாற்றிக் கொண்டிருந்தபோது காலமானார். டாக்டர் அப்துல் கலாம் தனது வாழ்க்கை மற்றும் பணிகள் மூலம் இந்தியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகிறார். அவர் ஒரு விஞ்ஞானியாக, குடியரசுத் தலைவராக, எழுத்தாளராக மற்றும் சிறந்த மனிதராக இந்திய வரலாற்றில் அழியாத இடத்தை பிடித்துள்ளார்.